ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. ப்ளீஸ் வேணாம், என்ன விட்டுருங்க. பயமா இருக்கு. ப்ளீஸ் யாராவது வந்து காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. ராத்திரி முழுக்க தூக்கமே இல்லடா. அவன் யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்றான், என்ன சொல்ல வரான்னு ஒண்ணுமே புரியல. நிலம ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குடா. அங்கிள் இந்த கேஸோட விலக சொல்லிட்டாரு. இனி அவங்க பார்த்துப்பாங்க. இனி நம்ம இந்த கேஸோட விலகிறது நல்லது. உன் அட்வைஸ் எல்லாம் கேட்க நாங்க வரல. உன்னால உதவி பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். அப்படி இல்லடா, அங்கிள் இப்போ கூட இல்லை. இதுக்கப்புறம் நானே மட்டும் சேர்ந்து இந்த கேஸை சால்வ் பண்ணுறது வாய்ப்பே இல்லை. அதுவும் அந்த காட்டுக்குள்ள. அந்த காட்டுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? அந்த காட்டுக்குள்ள இறந்து போனவங்க எல்லாருமே சோசியல் மீடியால இன்ஃப்ளூயன்சஸா இருந்தவங்க. எனக்கு இறந்து போனவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும், கொஞ்சம் கலெக்ட் பண்ணுங்க. இறந்து போனவங்க எல்லாருமே வாய் வச்சு பழத்து நடத்துறவங்க. இட் மீன்ஸ் வைரல் ஆகிற நியூஸ் கண்டென்ட் பேஸ் பண்ணி அது எங்கே நடக்குது, எப்படி நடக்குதுன்னு பேசி வீடியோ எடுத்து அதை வைரல் ஆக்குறவங்க. சொல்லி வச்ச மாதிரியே 7 நாளைக்கு ஒரு தடவை கொலை பண்றான். கோயம்புத்தூர் சிட்டியில் மட்டுமே இது வரைக்கும் 4 பெண்டிங் கேசஸ். அந்த 4 பேருமே ஒரே நாளில் கடத்தப்பட்டவங்க. இதில் கூட ஒரே நாளில், ஒரே நேரத்தில், ஒரே மாதிரியான பேட்டர்னில் 4 வெவ்வேறு இடத்துல எப்படி ஒருத்தனால கடத்த முடியும்? ஸோ கொலகாரம் ஒருத்தன் கிடையாது. நான் மிச்சம் இருக்கிறது நீ ஒரே ஒருத்தன் தான். இன்னைக்கு 7வது நாள். இன்னைக்கு விட்டோம், விட்டது தான். ஏம்மா, நான் அதான் சொன்னலம்மா, உங்கள் பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது. என்னாச்சு?
என்னாச்சு? இவங்க பொண்ணு காலையில் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, பட் நாட் ரீச். இன்ஃபார்மர் யாரு? கிளாஸ் டீச்சர் தான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க ஊருக்கு வந்து 2 நாள் தான் ஆச்சு, யார் மேலே சந்தேகமும் இல்லை. ஃபாரஸ்ட்குள்ளே பொண்ணு அடம்பிடிச்சா, நான் அவாய்ட் பண்ணிட்டேன், அங்கே தான் போயிருப்பான்னு சொல்கிறாங்க. தினமும் என் கனவுல வர்ற அந்த கண்கள் யாரோட? என்னை காப்பாத்துங்கன்னு கெஞ்சுற அந்த அழுகை என் கண்ணீர் தான் அந்த ரத்தமா? என்னோட கணிப்பு சரியா இருந்தா நிச்சயம் அவன் இன்னைக்கு வெளியே வருவான். சின்ன பொண்ணு சார், பயமா இருக்குங்க சார். என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க சார். வணக்கம் அனிதா. பிரபல யூடியூபர் மதன் அவர்கள் நேற்றிரவு மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். தற்பொழுது அவருடைய உடலானது ஒரு கோணிமூட்டையில் கட்டப்பட்டு ஒரு மரத்தில் தொங்கவிடப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அவரது உடலானது பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அனிதா, நியூஸ் பார்த்தியாடா? என்ன நியூஸ்? நீ என்னடா இப்படி இருக்க? டேய், நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்கறான்னா என்னால அந்த கனவு தானே. நான் கூட ஆரம்பத்தில் நீ சொல்றத நம்பல, ஆனா நீ சொன்ன மாதிரி அன்னைக்கு வெளியே வந்தான். இன்னைக்கு ஹெட்லைனே வந்தான். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மதன் டாக்கீஸ். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 4 வயசு குழந்தை விளையாடிட்டு இருக்கும்போது ஆழ்துளை கிணத்துல தவறி விழுந்த சம்பவம் உலக அளவில் பேசும் பொருளாக இருந்துச்சு. தமிழ்நாடு அரசு மீட்பு பணி குழு சார்பாக தொடர்ந்து 48 மணி நேரம் போராடியும் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாடு அரசுக்கும் மீட்பு பணிக்குழுக்கும் ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா தொடர்ந்து 48 மணி நேரம் போராடினதுக்கு. சரி, ஓகே, நான் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வரேன். ஒரு குழந்தை எங்கே விளையாடுது, அந்த இடத்தோட சூழல் என்னன்னு கூட பார்க்காம அந்த குழந்தை வெளியே போய் ரொம்ப நேரம் ஆகி திரும்பி வரலன்னு தெரிஞ்சும் அலட்சியமாக இருக்கிற நீங்களாம் எதுக்கு குழந்தை பெற்றுக்கிறீங்க? உங்கள் கவனக்குறைவால் ஒரு உசுறு போச்சு காய்ஸ். இனி அவ்வளோதான்டா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. காரணம் அவன் இனி வெளியே வர மாட்டான். குழந்தையோட பெற்றவங்க தான். எப்படி சொல்ற? கடத்தப்பட்டவங்க எல்லாரையும் அவன் கொண்டுட்டான். இந்த 4 கேஸ்க்கு அப்புறம் வேற எந்த கேஸ்லையும் மிஸ்ஸிங் கேஸ் ஃபெயில் ஆகல. ஒரு வகையில் இது நமக்கு நல்லது தான். அவன் அடுத்து என்ன பண்ண போறான்னு நினைச்சாலே பயமா இருக்குடா. டோன்ட் வரிடா, நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. அவனை கண்டிப்பாக பிடிச்சிடலாம். அதுக்கு அவன் வெளியே வரணும். அது எப்படி முடியும்? அதுக்கு ஒரு வழி இருக்கு.